இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிசீஸ் டிஸார்டருக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிசீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பேத்தோஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான். டிசீஸில் இது எதனால் வந்ததுன்றது நமக்கு தெரியும். ஸோ இதோட காஸ் இட்டியாலஜி நமக்கு தெரியும். இதுவே டிஸார்டர் பார்த்தீங்கன்னா இது டிஸ்டர்ப்ஸ் இன் நார்மல் பாடி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நார்மல் பாடி ஃபங்க்ஷனில் ஒரு டிஸ்டர்ப்ஷன் இருக்கிறது தான் டிஸார்டர். டிஸார்டரில் பார்த்தீங்கன்னா அதோட காஸ் நமக்கு தெரியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டிசீஸில் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். ஸோ கார்டியோவாஸ்குலர் டிசீஸில் எதனால் நமக்கு வருது அப்படின்ற காஸ் நமக்கு தெரியும். இதுவே ஒரு டிஸார்டர் பார்த்தீங்க அப்படின்னா அரித்மியான்றது ஒரு டிஸார்டர். இப்போ ரெகுலர் ஹார்ட் பீட் இர்ரெகுலராக மாறுது, அதாவது ஒரு நார்மல் பாடி ஃபங்க்ஷன் இர்ரெகுலராக மாறுறதால அது ஒரு டிஸ்டர்ப்ஷன் இருக்கிறதால அது அரித்மியான்னு சொல்கிறாங்க. அரித்மியா எதனால் வருது அப்படின்றது தெரியாது. இது டிஸார்டர். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டியூபர்குலோசிஸ்ன்றது டிசீஸ். இதுவே ஆங்ஸைட்டி டிஸார்டர், ஈட்டிங் டிஸார்டர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸார்டர். தேங்க்யூ.